இப்படி ஒரு லைட் பார்த்துருக்கீங்களா? எப்படி பார்த்துருக்கீங்களா? இப்படி ஒரு லைட் பார்த்துருக்கீங்களா? வாங்க நம்ம வீடியோவில் பார்க்கலாம். தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம சேனலில் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்ன, எதை பற்றினதுனா இந்த லைட்டை பற்றின வீடியோ தான். ஸோ இந்த லைட் நீங்கள் இதுக்கு முன்னால் எத்தனை வாட்டி பார்த்துருப்பீங்களோ எனக்கு தெரியாது. ஸோ ஆனால் நான் இன்னைக்கு தான் இந்த லைட்டை முதல்ல பார்க்குறேன். ஸோ இந்த லைட்டு பார்த்தீங்கன்னா, நான் இந்த லைட்டு டிஜே லைட்டுன்னு சொல்லி தமிழில் நம்ம யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த லைட்டை பற்றின ஃபுல் ரிவ்யூ வீடியோ யாருமே இது வரைக்கும் போட்டதே இல்லை, ஒரு வீடியோ கூட இல்லை. ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோ முழுக்க இந்த லைட்டோட விலை என்ன, இந்த லைட்டு எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும், இந்த லைட்டை எங்கே வாங்கலாம், யார்கிட்ட வாங்கலாம், எல்லா முழு விளக்கமும் உங்களுக்கு நான் அந்த சேனலில் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த லைட்டை பற்றின ஃபுல் செட்டிங்ஸும் உங்களுக்கு லைவ் டெமோவும் செஞ்சு காமிக்க போகிறேன். ஸோ நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த லைட்டை பற்றின முழு விவரம் தெரியும். ஸோ என்னோட சேனலுக்கு பார்த்தீங்கன்னா, என்னோட சேனலுக்கு நான் பேக்ரவுண்டு கலர் மாற்ற லைட் பண்ண பார்த்தீங்கன்னா எத்தனையோ லைட்டுகள் வாங்கினேன், அதெல்லாம் எனக்கு செட் ஆகலை. ஸோ இந்த லைட்டு தான் எனக்கு செட் ஆச்சு. இந்த லைட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் ஓடினாலும் ஹீட் ஆகாது. காரணம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பெரிய ஃபேன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த லைட்டில் இன்னொரு ஸ்பெசிஃபிகேஷன் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைட்டில் நீங்கள் இப்போ இங்கே பேசுகிறதுக்கு தகுந்தாப்பில் லைட்டு உங்களுக்கு பிளிங்க் ஆகி உங்கள் வார்த்தைக்கு தகுந்தாப்பில் லைட்டு மாறிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, உங்கள் சொடக்கு கூட சவுண்டு மாறும். அதுக்கப்புறம் இந்த லைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைக்கு உங்கள் ரூம் சின்ன ரூமாக இருக்குன்னா அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் கலரை மாற்றி உங்களுக்கு கூட்டி குறைச்சிட முடியும். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த லைட்டு 100% ஒர்த்தான லைட்டு ஃப்ரெண்ட்ஸ். இந்த லைட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 20 செட்டிங்ஸ் இருக்குது. அந்த 20 செட்டிங்ஸுமே நம்ம மாற்றக்கூடிய மெனு இந்த மெனு தான். இதில் பார்த்தீங்கன்னா மெனு ப்ளஸ்ன்னு இருக்குல்ல, இது உங்களுக்கு ஒவ்வொரு செட்டிங்ஸாக கூட்டுறது. அப்புறம் இந்த பட்டன் பார்த்தீங்கன்னா கூட்டின மெனு குறைக்கிறது. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு செட்டிங்ஸில் 20 ஸ்பீடு கொடுத்துருப்பாங்க. அந்த 20 ஸ்பீடை கூட்டி குறைக்கிற பட்டன் இந்த பட்டன். ஸோ அது இந்த டிஸ்பிளே வழியாக தெரியும். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 20 செட்டிங்ஸில் எனக்கு யூஸ் ஆகிற செட்டிங்ஸ் ஒரு 10 செட்டிங்ஸ் யூஸ் ஆகுது. எனக்கு 10 செட்டிங்ஸ் யூஸ் ஆகும். அதனால் அதை பற்றின முழு விளக்கத்தை நான் உங்களுக்கு தர்றேன். மீதி 10 செட்டிங்ஸ் உங்களுக்கு யூஸ் ஆகுதாங்கிறத நீங்கள் வாங்கி பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் நமக்கு யூஸ் ஆகிற செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த 10 செட்டிங்ஸ் முக்கியமான செட்டிங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம சொடக்கு போடுறதுக்கும் நம்ம பேசுகிறதுக்கும் நம்ம அந்த எந்த ஒரு சவுண்டு கேட்டாலும் அதுக்கு தகுந்தாப்பில் மாற செட்டிங்ஸை பற்றி ஒரு 5 செட்டிங்ஸ் இருக்குது. அதை நான் முழுக்க சொல்லிடுறேன். அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா, நம்ம ரூமுக்கு தேவைப்பட நமக்கு தேவைப்பட அந்த பிரைட்னஸை கூட்டி குறைக்க செட்டிங்ஸை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். மிச்சம் 10 செட்டிங்ஸில் 2 செட்டிங்ஸ் நமக்கு யூஸே ஆகாது. அதை நான் சொன்னல, இந்த டிஜே லைட்டுக்கு யூஸ் ஆகிற செட்டிங்ஸ். மிச்சம் இருக்கிற 8 செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வெளிச்ச ஸ்பீடாக ஏறும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி கூடி குறையும். அதுக்கப்புறம் இப்படி பிளிங்க் ஆகுது. இந்த மாதிரி அதில் நிறைய செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ அது நீங்கள் ஈஸியாகவே உங்கள் வீட்டில் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கிடுவீங்க. ஸோ ஆனால் இந்த வாய்ஸ் கண்ட்ரோலும் அப்புறம் இந்த இந்த ப்ரீட்டு கூட்டி இந்த பிரைட்னஸை கூட்டி குறைக்கிற செட்டிங்ஸ் உங்களுக்கு தெரியாது. ஸோ அது முக்கியமான, அதை நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேரத்தை வீணடிக்காமல் வாங்க நம்ம இப்போ டெமோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எனக்கு ஒரு 10 செட்டிங்ஸ் எனக்கு யூஸ் ஆகலன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. இப்போ அந்த செட்டிங்ஸ் தான் இதை ஓடிக்கிட்டு இருக்கு. 1F பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் எப்படி ஏறி இறங்குது பார்த்தீங்களா, ஒவ்வொரு லைட்டு. அதாவது இந்த செட்டிங்ஸ் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி குறைஞ்சி அப்புறம் அப்படி கூடி அப்படி குறைஞ்சி இந்த மாதிரி செட்டிங்ஸு இது எனக்கு யூஸ் ஆகலை. உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா 2F, இது ஒரு விதமான அடிக்குதா. மொத்தம் இந்த லைட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு எப்படி பார்த்தாலும் நான் தெரிஞ்ச எனக்கு ஒரு 12 கலருக்கு மேலே வந்திருக்கு. ஸோ மொத்தம் எத்தனை கலரும் என்னால் கழிக்கவே முடியல, ஏன்னா இது மல்டிபிள் கலராக இருக்குது. ஸோ நீங்கள் வைக்கிற செட்டிங்ஸை பொறுத்து இருக்குது. எத்தனை கலர் வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். அது எத்தனை கலரை வைக்கணும்னு அந்த செட்டிங்ஸ் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் அதுக்கு தகுந்தாப்பில் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததை பார்த்துருவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 3F, 4F. ஸோ ஒவ்வொன்றும் மாறும்போது உங்கள் செட்டிங்ஸ் மாறும் பார்த்துக்கோங்க. தேவைன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் எனக்கு இது யூஸ் ஆகலை. நான் யூஸ் பண்ண செட்டிங்ஸ் அந்த வாய்ஸ் கண்ட்ரோலும் அடுத்தாப்பில் அந்த பிரைட்னஸ் கூட்டி குறைக்கிறத நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 5F, இதோட ஸ்பீடை கூட்டி குறைக்கிற பட்டன் இந்த இருக்குது பாருங்கள். 20 வச்சுருக்கேன். குறைக்கிறதா இருந்தால் 19,
19 18 இப்படி குறைச்சிக்கலாம். 6F 7F இந்த 7F இந்த 7F வரைக்கும் நான் யூஸ் பண்ணலை. ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் நான் சொல்லிட்டேன்ல, நீங்கள் ஒவ்வொரு லைட்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு லைட்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. ஆனால் நான் இந்த 1Fல வந்து 7F வரைக்கும் நான் யூஸ் பண்ணலை. ஏன்னா நமக்கு அது அந்த ஆட்டோமேட்டிக்காக கலர் மாறுறதுனால நமக்கு தேவை, நமக்கு அந்த சமயத்துக்கு நம்ம வீடியோக்கு எப்போ எடுக்கிறோமோ அந்த கலர் நமக்கு மாறணுங்கிறக்காக நான் இதை யூஸ் பண்ணலை. ஏன்னா இது ஆட்டோமேட்டிக்காக மாறுற கலர்கள். இது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக 7 கலர் மாறணும்னா நீங்கள் இந்த 7F ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தாப்பில் 1L இதையும் நான் யூஸ் பண்ணதில்லை. 8 2L 9 அதில் இதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 10. இதுதான் நான் சொன்னது 1Uன்னு வருது பார்த்தீங்களா, இதுதான் நம்ம வார்த்தைக்கு தகுந்தாப்புல மாறும். இப்போ நான் சொடக்கூடுதேன், நம்ம பேச எரிதா பாருங்கள். ஹலோ எப்படி இருக்கீங்க, 1 2 3 4 5 மாறுதா. நம்ம பேச மாறுது 1U. அடுத்தாப்புல 2U. இது எப்படின்னா எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். நம்ம பேசும்போது கலர் மாறும். அடுத்தாப்புல இந்த மாதிரி கலர் மாறும். நான் இந்த இது யூஸ் பண்ணியிருக்கேன், இந்த செட்டிங்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த நாளும் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். இதெல்லாம் வேறு லெவல் ப்ரோ. நம்ம கொடுக்குற காசுக்கு மேலே ஒர்த்தான ஒரு விஷயம். இதிலே பார்த்தீங்கன்னா அடுத்தளவில் 3U 4U. ஸோ வாய்ஸ் கண்ட்ரோலை பொறுத்த வரைக்கும் இந்த 4 செட்டிங்ஸ் இருக்குது. இந்த 4 செட்டிங்ஸுமே நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் உங்களுக்கு தேவை எப்படி தேவையோ அப்படி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அது நீங்கள் வாங்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ப்ரோ. நீங்கள் வாங்கும்போது தெரிஞ்சு நீங்கள் யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும், எதுவுமே சொல்லித்தர வேண்டாம். ஸோ இந்த மாதிரி இருக்குங்கிறத உங்களுக்கு நான் சொல்லுதேன். அப்புறம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, டிஜேக்கு யூஸ் ஆகாத ஒன்று இது ஒன்று. அப்புறம் இந்த ரெண்டுமே டிஜேக்கு யூஸ் பண்ணக்கூடியது. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ரெட்டு. நமக்கு தேவையான கலரை நம்மளே செட் பண்ணி நம்ம எத்தனை கலர் வேணாலும் உருவாக்கலாம்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த செட்டிங்ஸ் தான் இது. ஸோ இப்போ ரெட்டு வந்து 100 வச்சுருக்கேன், நல்லா பார்த்துக்கோங்க. ரெட் கலர் வந்து 6, ரெட் கலர் வந்து நான் 100 வச்சுருக்கேன். அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா க்ரீன் வந்து ஒன்றுமே நான் வைக்கல, 0ல் இருக்குது. ஸோ இந்த க்ரீனை வந்து இப்போ நான் இதோட டைனாமிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 வரைக்கும் இருக்குது ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா 100 என்னால் பார்க்க முடியல. ரெட்டு வந்து 100 தான் வச்சுருக்கேன். 100 எவ்வளோ பவர் இருக்குது பார்த்தீங்களா. இதே மாதிரி இதில் 255 வரைக்கும் இருக்குது. இந்த 255ல் பார்த்தீங்கன்னா இப்போ நான் அந்த க்ரீன் 255 நான் வச்சு காட்டுறேன். அந்த க்ரீன் 255 வைக்கும்போது இந்த ரெட்டும் அந்த க்ரீனும் சேர்ந்து ஒரு கலர் மாறும் பாருங்கள். எப்படி மாறிச்சு பார்த்தீங்களா, ஒரு விதமான மஞ்சள் கலரில் இருக்கா. எப்படி ப்ரோ உங்களுக்கு வீட்டில் எப்படி தெரிஞ்சிடல, ஆனால் மாறிடுச்சு. ஒரு மாதிரி விதமான மஞ்சள் கலர் மாறிடுச்சு, க்ரீன் கிடையாது. அடுத்தாப்பில் வந்து இது வந்து ப்ளூ 0ல் இருக்கா. ப்ளூ க்ரீன் ஒயிட் இந்த 4 கலருமே நம்ம ஒன்று போல் ஆன் பண்ணி வச்சோம்னா அந்த மாதிரி பியூர் ஒயிட் வந்துடும். ஸோ இதுக்கு பேர் ஆர்ஜிபின்னு சொல்லுவாங்க. அந்த செட்டிங்ஸ் இதில் இருக்குது. கூடுதா 100லேருந்து 200 வச்சுன்னா எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. உங்களுக்கு அப்படி தெரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். ரெட்டு ஃபுல்லாக குறைச்சிருக்கேன்னா இப்போ ஒரிஜினல் க்ரீன் கலர் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் ஒரிஜினல் க்ரீன். இது நீங்கள் தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தால ஒரிஜினல் ப்ளூ கலர் காட்டுறேன் உங்களுக்கு. ஒரிஜினல் ப்ளூ கலர் தெரியுதா. இது நீங்கள் எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு குறைச்சி நீங்கள் வச்சுக்கிடலாம். நீங்கள் அப்படி யூஸ் பண்ணும்போது, அதாவது என்னால் இந்த பிரைட்னஸ்லாம் நம்மளால் கண்ணால் பார்க்க முடியாது. ஸோ அதனால் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வீட்டுக்கு மேலே இப்படி தூக்கி மேலே தூக்கி இப்படி மாட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு எதுவுமே தெரியாது, பேக்ரவுண்ட் மட்டும் கலர் தெரியும். ஸோ இந்த மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்படியே நம்ம குறைச்சிக்கிடலாம் நம்ம தேவைக்கு. இங்கே பாருங்கள் 13 வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் 13 தான் வச்சுருக்கேன். எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறம் இந்த செட்டிங்ஸ் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வாய்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறது செட்டிங்ஸ் வந்து ஒரு 4 செட்டிங்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் இதில் பிரைட்னஸ் கூட்டி குறைக்கிற ஒரு 4 செட்டிங்ஸ் இருக்குது. 4 8. அப்புறம் இது பூரா நம்ம இந்த செட் பண்ணி வைக்கிறது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்டில் வரணும்னா அதுக்கு 2 செட்டிங்ஸ் இருக்குது. 1E. இது பார்த்தீங்கன்னா இப்போ நான் ப்ளூ கலர் மட்டும் தான் ஆன் பண்ணி வச்சுருக்கேன், வேறு கலர் நான் ஆன் பண்ணலை. ஸோ அதனால் அந்த கலர் மட்டும் வந்து போகுது. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுற ஸ்பீடு இருந்தால் இருக்குது, உங்களுக்கு தெரியல. அந்த இப்போ நான் 10ல் வச்சுருக்கேன், நீங்கள் 20ல் வைக்கிறதா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2Eங்கிறது வந்து அதுவே கன்வெர்ட் பண்ணி, அதுவே இருக்கிறத கன்வெர்ட் பண்ணி எத்தனை கலரை வர முடியுமோ அத்தனை கலரை அதுவே கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. ரோஸ் கலர், ஒயிட்டு, க்ரீனு, மஞ்சள், இப்படி தேவையான கலர் அதுவே மாற்றி கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து உங்களுக்கு நான் லைவ் டெமோவில் செஞ்சு காமிச்சிருப்பேன். ஸோ இந்த லைட்டை பற்றின முழு விவரம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த லைட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2 ஸ்டாண்டு கொடுப்பாங்க. அது நான் லாஸ்ட்டில் அந்த 2 ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாண்டு நான் மேலே மாட்டிட்டேன். ஸோ அது எப்படி மாட்டிருக்குன்னு அதையும் உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி 2 ஸ்க்ரூ கொடுப்பாங்க. ஏன்னா நீங்கள் அந்த ஸ்டாண்டில் இந்த மாதிரி நட்டு போட்டு இப்படி ஃபோல்டு பண்ணி நீங்கள் எங்கே வேணாலும் மாட்டிக்கலாம், மேலே மாட்டிக்கலாம், இல்லை கீழே வைக்கனாலும் கீழே வச்சுக்கலாம். இந்த ஃபேனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ நேரம் ஓடினாலும் ஹீட்டே ஆகாது. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஃபேன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபேன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹீட்டாக இருந்தாலும் சரி, ரொம்ப பவர்ஃபுல் ஃபேனு. எவ்வளோ ஹீட்டாக இருந்தாலும் அந்த ஹீட்டை ரெடியூஸ் பண்ணிடும். ஸோ அதனால் இந்த ஃபேன் கொடுத்துருக்க வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அடுத்தப்பில் இந்த பட்டனை பற்றி எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் லாஸ்ட்டில் வீடியோ முடியல நான் ஒன்று சொல்லிக்கிறேன். மெனு கூட்டுறது, குறைக்கிறது, நம்ம ஸ்பீடை கூட்டி குறைக்கிறது, இது டிஜி லைட்டு மாட்டுறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த லைட்டை பார்த்தீங்கன்னா கொடுத்த காசுக்கு முழுக்க ஒரு ஒர்த்தான லைட்டு ப்ரோ. இந்த லைட்டோட விலை பார்த்தீங்கன்னா 1700 நான் கொடுத்துருக்கேன். ஸோ 1700 கொடுத்தாலும் அவங்களே எனக்கு டெலிவரி பண்ணிட்டாங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கும் நானும் அதே மாதிரி வாங்கி தரேன். 1700 நீங்கள் கொடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் உங்களுக்கு நான் டெலிவரி பண்ணி விட்ருவேன். அடுத்தப்பில் பார்த்தீங்கன்னா இந்த லைட்டுக்கு வந்து வாரண்டி கிடையாது. ஆனால் எந்த வேலை வந்தாலும் நம்ம வேலை பார்த்துடலாம். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வேலை பார்க்குறது, சப்போஸ் பல்பு போனால் அந்த பல்புக்கு நீங்கள் காசு தரணும். அப்புறம் உள்ளே ஏதாவது ஸ்பேர் இருந்தாலும் அந்த ஸ்பேருக்கு நீங்கள் காசு தரணும். ஆனால் என்ன வேலை வந்தாலும் இந்த லைட்டை நம்ம வேலை பார்த்துடலாம், 100% வேலை பார்த்துடலாம். அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த லைட்டு வந்து சாமர்த்தியமாக எந்த ஒரு கம்பெனியும் சாமர்த்தியமாக சீக்கிரம் வராது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த லைட்டு நீங்கள் யூடியூப் சேனல் நடத்துகிறவங்களா இருந்தால் உங்களுக்கு இந்த லைட்டு 100% ஒர்த்து. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாய்ஸும் வராது. அப்படியே நம்ம நாய்ஸ் லைட்டாக வந்தாலும் நம்ம அதை வீடியோ எடிட்டிங்கில் நாய்ஸ் ரிமூவ் பண்ணி நம்ம எடுத்துக்கிடலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லைட்டு ஒரு மல்டி பர்பஸ், எந்த ஒரு கதைக்குனாலும் உங்கள் வீட்டுக்கோ இல்லை எங்கே வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த லைட்டு 100% ஒர்த்து ப்ரோ. 100% இந்த லைட் வந்து நம்ம கொடுத்த காசுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு பொருள். அது மட்டும் இல்லாமல் இந்த லைட்டை நான் யூடியூப்பில் பார்த்த வரைக்கும் யாருமே இவ்வளோ தெளிவாக ஒரு வீடியோ போடலை. ஸோ அதனால் இந்த லைட்டு உங்கள் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகணும், உங்கள் எல்லாத்துக்கும் கிடைக்கணும், நல்ல ஒரு விளக்கம் தெரியணுங்கிறதுக்காக நானே என்னை பொறுத்த வரைக்கும் நான் தான் முதல்ல தமிழில் இவ்வளோ தெளிவாக வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் நம்ம வீடியோவை பார்த்து ஒரு லைக் பண்ணிடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அது மட்டும் இல்லாமல் ஆளுங்கிற பில்லை தட்டி விட்டுங்க. ஏன்னா அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்த்தீங்கன்னா இந்த லைட்டை நான் மேலே தான் மாட்டியிருக்கேன். அதாவது வீட்டில் இருக்கையில் 10 அடி சவுரில் ஒரு 9 அடி கணக்கு பண்ணி மாட்டியிருக்கேன். ஏன் அப்படின்னா அப்படின்னா தான் நம்ம மூஞ்சில் வெளிச்சம் அடிக்காது. டேரெக்டாக நமக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல மட்டும் வெளிச்சம் அடிக்கும். ஸோ இங்கே மாட்டிருக்க லைட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல அடிக்கும். இந்த ஒயிட் கலர் செவரில் நடுவில் சென்டர் போக்கஸில் கரெக்டாக பிளான் பண்ணி அடிக்கும். ஸோ அதனால் நான் அதை கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் தேவைன்னா அந்த மாதிரி நீங்கள் மாட்டிக்கோங்க. இந்த லைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 கிளாம்ப் தருவாங்க. இந்த 2 கிளாம்ப் தருவாங்க. நீங்கள் செவுத்தில் நீங்கள் அடிக்கிறதா இருந்தால் செவுத்தில் அடிச்சுக்கோங்க, இல்லை தரையில் வைக்கிறதா இருந்தால் தரையில் வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த லைட்டை நான் உங்களுக்கு கழட்டி, அதாவது எப்படி கழட்டி என்னென்ன இருக்குன்னு இப்போ உங்களை வீட்டில் காட்டுறேன் வாங்க. இந்த மாதிரி 2 ஸ்க்ரூ கொடுத்துருவாங்க. இந்த ஸ்க்ரூ வச்சு நீங்கள் இந்த கிளாம்பில் நீங்கள் மாட்டி எங்கே வேணாலும் நம்ம செட் பண்ணிக்கலாம். இந்த லைட்டை மாட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரூ 2 கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி 2 ஸ்க்ரூ கொடுப்பாங்க மாட்டுறதுக்கு. இந்த கழட்டி எடுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை இப்படி கழட்டி மாட்டிக்கலாம், கழட்டி எடுத்துக்கலாம், தனியாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆங்கிள் 2 கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ இந்த லைட்டை நம்ம கழட்டி எடுத்துக்கலாம். நான் வீட்டில் யாருமே செட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் சரி ரைட்டு உங்களுக்கும் இந்த ரிவ்யூ போடணுங்கிறக்காக மெனக்கெட்டு மாட்டின லைட்டை எடுத்து கழட்டி திருப்பி நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ்,
உங்கள் யூடியூப் சேனலுக்கு தேவையான ஸ்டாண்டோ, கேமரா ஸ்டாண்டோ அல்லது செல்ஃபி ஸ்டிக்கோ அல்லது பேக் லைட்டோ உங்களுக்கு எந்த விதமான திங்ஸாக இருந்தாலும் சரி தான், ஆல் யூடியூப் சரி ஆக்சஸரிஸ் அவைலபிள் நம்மக்கிட்ட. நீங்கள் உங்கள் சேனலுக்கு எந்த பொருள் வேணும்னாலும் சரி தான், தயவுசெய்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு தமிழ்நாட்டில் யாரும் தர முடியாத அளவுக்கு கம்மியான விலையில் நான் உங்களுக்கு வாங்கி தரேன். ஏன்னா நான் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா, என்னோடய சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு ரிங் லைட்டாக இருந்தாலும் சரி, இல்லை கேமராவாக இருந்தாலும் சரி, இல்லை கேமரா ஸ்டாண்டாக இருந்தாலும் சரி, இல்லை செல்ஃபி ஸ்டிக்காக இருந்தாலும் சரி, அல்லது பேக்ரவுண்ட் லைட்டாக இருக்கட்டும் சரி, எல்லா இடத்துலையும் நான் போய் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் விசாரித்து எந்த கேமரா தேவை, எந்த ஸ்டாண்டு தேவை எதுவுமே தெரியாமல் எல்லாத்தையும் வாங்கி நான் ஏமாந்து போயிட்டேன். நிறைய நஷ்டம். ஸோ அந்த நஷ்டம் நீங்களும் படக்கூடாது. நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருள் நல்ல பொருளாக கம்மியான விலையில் வாங்கி தரேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னை நம்புங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.